பெரும்பாடுள்ள ஓர் ஸ்திரீ இருந்தால் கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றார். நம்பிக்கை இழந்தால் ராஜன் இயேசுவை கண்டார். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டால். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு அண்டை இளைப்பாற. 4 நாளாயிற்றே நாரும் என்றால் நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். 4 நாளாயிற்றே நாரும் என்றால் நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் மீண்டும் வர செய்தார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவனை திரும்ப வர செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு அண்டை இளைப்பாற. நாடு நகரங்கள் சுற்றி திரிந்தார். நானே வழி வேறில்லை என பகர்ந்தார். நாடு நகரங்கள் சுற்றி திரிந்தார். நானே வழி வேறில்லை என பகர்ந்தார். களைப்படைந்தார். அத்தி மரத்தை கண்டார். கனியற்று இருப்பதை கண்டு சபித்தார். களைப்படைந்தார். அத்தி மரத்தை கண்டார். கனியற்று இருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு அண்டை இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு அண்டை இளைப்பாற. வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் தான் இயேசு நமக்கு கொடுக்கிற தெய்வீக சந்தோஷம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அடிக்கடி கேட்க வேண்டிய செய்தி இது. அந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம சாகர வரைக்கும் அடிக்கடி வரும். நல்லா சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணிருப்போம், திடீர்னு ஒரு அதிர்ச்சி செய்தி வரும், போச்சா கஷ்டமாயிரும். கரெக்டு தானே? அருமையா ஊழியமெல்லாம் செய்துட்டு வருவோம். ஒரு மாசம் மலேசியாவில் நானும் என் மனைவியும் அருமையாக ஊழியம் செய்துட்டு வந்தோம். வந்து ஒரு 3 நாள் கூட ஆகல, திடீர்னு ஒரு செய்தி, துக்கமான செய்தி. அந்த ஊழியம் செய்ததனுடைய மகிழ்ச்சி, அதை பற்றி நம்ம பேசி சந்தோஷப்படக்கூடாது என்று சொல்லி பிசாசே கொண்டு வந்தான். ஆனா நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா, நம்ம அந்த பிசாசின் தந்திரத்தை, பிசாசின் கிரியைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மடங்கடித்தோம். பல்ட்டி அடிச்சு ஓட்டான் பிசாசு. கர்த்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கின்னு வந்தான் பிசாசு. ஊரெல்லாம் நான் சுற்றி திரிகிறவன், அவனுக்கு பேரு. என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆமா, அவன் பாருங்க திமிரு. நல்லா வச்சுன்னு இருக்கிறீங்க, நல்லா சாப்பிட்றான், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, பால் கறந்து நல்லா தயிர் சோறா தொண்டுறான், பால் சோறா சாப்பிட்றான், தயிர் சோறா சாப்பிட்றான், 10 பசங்க, பெண்ண உங்க துதிக்காமல் இருப்பானா? பர்மிஷன் கொடு, ஒரு வழி பண்றேன், உங்களை முறுமுறுக்க வைக்கிறேன். அந்த காலத்தை பழைய ஏற்பாடு, இயேசு வெளிப்படாத காலம். என்னத்த ஏகோவா தேவனை வணங்கி என்னத்தா ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் போச்சு அப்படின்னு அவன் சொல்லணும். அதான் பிசாசனுடைய எண்ணம். ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீ போய் சோதித்து பார்த்துக்கொள். என் தாசனாகி யோபு என்னை ஒரு காலம் முறுமுறுக்கவே மாட்டான், முறுமுறுக்கவே மாட்டான். அனுப்பிட்டாரு. யோபுக்கே தெரியாது, ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவரை வைத்து ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் ஒரு போட்டி நடக்குதுயா. இது யோபுக்கு தெரிஞ்சுதான் இன்னும் ரொம்ப உஷாரா இருந்திருப்பாரு.
தன் பிறந்த நாளை சபித்திருக்க மாட்டார். அது தெரியாதனால அப்படி இருந்தோம், எல்லாம் போச்சு. 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மரித்தார்கள். ஆடு மாடு ஒட்டகம் கல்தையர் சபையர் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். ஒருத்தன் இந்த மேட்டரை சொல்றான், இன்னொருத்தன் ஓடிடுறான். உடனே ஐயா உங்க பிள்ளைகள் விருந்து சாப்பிடுகையில் கீழ்காற்று வீசியது, வீடு இடிந்து விழுந்து 10 பேர் மரித்தார். ஐயா ஒருத்தர் காப்பாத்துறது இல்லை ஆண்டவர். அங்கதான் ரகசியம். புரியல. யோபு என்ன பண்ணா தெரியுமா? இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர். God gave and God took up. I praise our God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஒரே 10 பேர்ல ஒரு குழந்தை செத்துட்டா கூட எப்படி அலறோம்? எங்க ஊர் பக்கம் பச்சிட்டு பின்னாடி கூட அந்த அம்மா போய் தோண்டி எடுத்துடுச்சு. பிரெயின் ஃபால்ட் ஆகி. அதுக்கு ஷாக் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அந்த காலத்துல மனநல மருத்துவமனைகள்லாம் கொண்டு போக மாட்டாங்க. அப்பா பல்லாறுன்னு ஒன்று வச்சு வாங்குவாங்க. அந்த அடிச்சவங்களை யாரும் திட்டக்கூடாது. அவர் தான் டாக்டர். யாரு? டாக்டர் இல்ல, அவரு அடிச்சதுனால அது டாக்டர். அப்பதான் அவங்க தெளிவு வந்துச்சு. வீட்டுல இல்லாம இங்க வந்து நம்ம ஏன் இருக்கிறோம்? குழந்தை பிணத்தை பாக்குறதுக்கு அந்த அம்மா தன்னை அறியாம வந்துருச்சு. தன்னையும் அறியாம சாராய கடைக்கு போவாங்க பாருங்க, தன்னையும் அறியாம டாஸ்மாக், தன்னை அறியாம சினிமா தியேட்டர், தன்னை அறியாம விபச்சாரம், தன்னை அறியாம வேசித்தனம், தன்னை அறியாம செல்போன். ஐயா தூங்கி எழுந்துதான் ஆற்று துடிக்குதா இல்லையான்னு கூட யோசிக்கிறது இல்ல, செல்போனை போய் அடக்குறான். எடுத்ததும் வாட்ஸ்அப்ல என்ன ஒரு குட் மார்னிங் பாக்குறதுக்கு செல்போனை அடக்கணுமா? நீ ஆண்டவருக்கு குட் மார்னிங் சொன்னியா முதல்ல? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னை பற்றி சொல்றேன், பெருமைக்கு இல்லை. தூங்கி எழுந்ததுமே வயசானவங்களுக்கு சில இதெல்லாம் வரும் வாட்ஸ்அப்பில். 60 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 50 பாயிண்ட். அப்போ அதில் படித்து பார்த்தா, தூங்கி கண்ணு விழிச்ச உடனே எழுந்துடாதீங்க, அப்படியே 5 நிமிஷம் படுத்துன்னு இருங்க, சுய உணர்வோட பெட்டு மேலேயே படுத்துன்னு இருங்க. அதுக்கப்புறம் எழுந்து பெட்டில் உக்காந்து காலு தரையில் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி வைங்க. அது ஒரு 2-3 நிமிஷம். அப்புறம் எழுந்து மெதுவாக போயிட்டு வாயை கொப்பளிங்க. போனது போய் தண்ணி ஊற்றி குளிச்சிடக்கூடாது. அப்படின்னா அப்படியா போட்டு பக்தி பரிசுத்தமா ஆச்சாரம். அது குளிக்கிறப்ப உன் பலனெல்லாம் போயிடும். உடம்பை தேய்க்கிறதுக்குள்ள நீ ஜெபிக்கிறதுக்கோ பைபிள் படிக்கிறதுக்கோ உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, தூங்கி எழுந்து அதே கெப்பு வாயாடா அங்கே கட்டிலாண்ட அந்த பெட்டாண்ட நெடு முட்டி போட்டு அப்படியே, ஏன்னா பெட்டில் இருந்து கண் விழிக்க செய்தார், உயிரோட காப்பாற்றி இருக்கிறார். புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே முட்டி போடு. நம்ம வாய் நார்து தூங்கி எழுந்தா அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. நம்ம உள்ளத்தை பார்க்கிறாரு, நம்ம பண்ற ஜபத்தை கேட்கிறாரு. நம்ம கூட தான் யாரும் இல்லையே, ஆண்டவர் இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். ஸ்தோத்திரம் மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர். தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் தான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அதனால தான் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்றேன். இப்படி ஜபம் பண்ணி தான் இங்கிலீஷ்ல உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண முடியுது. தமிழை விட இங்கிலீஷ் தான் ரொம்ப அதிகம். சில டைம்ல நானும் பேசுறப்போ இங்கிலீஷ் வந்துடும், திடீர்னு தப்பா நினைக்கக்கூடாது. சும்மா இங்கிலீஷ் கத்துக்கணும் பேசுறான், அது தானா வரும். அப்போ அதை கட் பண்ண முடியாது சில டைம்ல. அதனால கோச்சிக்காதீங்க. ரொம்ப சுலபமான ஒரு மொழி ஆங்கில மொழி, உலகம் ஃபுல்லாக போய் பிரசங்கம் பண்ணலாம். அதனால அதுக்கு பிறகுதான் 5 நிமிஷம் நெடுமுட்டி போடு. 5 நிமிஷம் நெடுமுட்டி போட பலன் இல்லையா? சில இடத்துல பார்த்துக்கிறீங்களா, ஜபம் என்றாலே உக்காந்துக்குவாங்க. ஜபம் செய்வோம்னாவே சேர்ல உக்காந்துருவாங்க, ஜபம் செய்வோம்னாவே தரையில் உக்காந்துருவாங்க. தப்பு. ஜபம் செய்வோம் என்றால் முதலாவது முட்டி போடும், நெடுமுட்டி. இயேசு முழங்கால் படியிட்டு ஜபித்தார். இயேசு கிட்ட ஜபம் என்னால அது முழங்கால் படிட்டு தான்யா. 1 மணி நேரம் நீங்க நெடுமுட்டிலே இருங்கன்னு நான் சொல்லலையே. எப்போ வலிக்குதோ அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடு. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சாட்சி பிரசங்கண்ணா எவ்வளவு கேக்குறீங்களே, சாட்சி தானே முக்கியம். மேய்ப்பனின் குரல் அப்படின்னு ஒரு ஊழியத்தில் இருந்தேன் 4 வருஷம் பேச்சுலரா. ஒரு குரு கண்ட்ரோல்ல. வெடியற் கால 3 மணிக்கு நெடுமுட்டி போடுவேன் ஐயா. 6 மணிக்கு அந்த நெடுமுட்டியை முடக்குவேன். அப்போ எவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன்?
3 மணி நேரம் நெடுமுட்டி. இப்போ முடியல. ஏசப்பாவுக்கு தெரியும் நம்ம பலவீனம். எவ்வளோ நேரம் நெடுமுட்டி போட்டால் நல்லா எனக்கு வலி இல்லாமல் இருக்குதோ அது வரைக்கும் நான் நெடுமுட்டி போடுறேன். அது சில டைமில் சூழ்நிலை காரணமாக மாறும். நான் முட்டி போடுற இடம் கொஞ்சம் மெத்துன்னு இருந்தால் 1 மணி நேரம் போடலாம் இல்லையா? நான் முட்டி போடுற இடம் தலைகாணி எடுத்து வச்சுக்கூடாது. அதுக்காக அங்கே இயற்கையாகவே இடம் அப்படி இருக்கும். கொஞ்சம் ஸ்பான்ச் லிட்டில் போதும். அப்படி கொஞ்சம் கட்டை மாதிரி அப்படியே வெறும் தரையா அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டி வலி வந்து, அதனால இடுப்பு வலி வந்து, அதுக்கப்புறம் முதுகு வலி வந்து, அப்புறம் தலைவலி வந்து, மயக்கம் வந்து, இயேசு கிறிஸ்து அப்படியே முகம் குப்புற விழுந்து அப்போ கூட அவர் ஜெபத்தை விடவே இல்லை. ஏன்னா கெட்செமனே தோட்டத்தில் பெட்டு பெட்ஷீட்டு துணிமணி இல்லை. அவர் அந்த தரையில தான் முட்டி போட்டிருக்கிறாரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் நெடுமுட்டி போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் முகம் குப்புற தபான்னு அவர் முகம் கீழே தரையில பட்டிருக்கு. யோசித்து பாருங்க. அழகான அருமையான அந்த முகம் அந்த மண்ணு தரையில தபார்னு விழுது. இந்த உறவு முறைன்னு பார்த்தோம்னா இயேசுநாதருக்கு நம்மளுக்கு ஒரு உறவு இருக்குதுல்ல. அப்பா பரமபிதா, அவர் பிதா. இயேசு அப்பாவை நம்முடைய பைபிள் படி தியாலஜிகள் படி பார்த்தா நமக்கு உடன் சகோதரர் அப்படிதான் வரும். ஆனால் பக்தி பாசம் அன்புல அப்பா ஏசப்பா தப்பே கிடையாது. அவர் தானே நமக்கு எல்லாமே. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. முகம் தபான்னு தரையில் விழுந்தோம். அவர் ஜபத்தை நிறுத்தலையாம், அப்படியே ஜபம் பண்ணுகிறாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் பலன் வந்த பிறகு திருப்பி முட்டி போட்டு உள்ளம் உடைந்து கதறி அழுது மனுமக்களின் ரட்சிப்புக்காக ஜெபித்தார். இதெல்லாம் நமக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனாலும் அவருக்கு அறிவு புத்தி தெரிந்த நாள் முதல், ஏன்னா நம்மை போல மனிதனா தானே பிறந்தாரு, சிலுவையிலே நம்ம மறிக்க போறோம்னு தெரிஞ்சோம் அவர் சந்தோஷமா இருந்தார். அங்கதான் வந்து நான் நிக்கிறேன். இப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் இயேசு கற்பித்தார். சிலுவையில் அறையப்பட போகிறார் என்று தெரிந்தும் அவர் சந்தோஷத்தை காட்டினார், வெளிப்படுத்தினார். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கின்றதே எந்த ஆத்துமனே சரையே என்றும் வாழ்த்திய பாடிடுவே. உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கின்றதே எந்த ஆத்துமனே சரையே என்றும் வாழ்த்திய பாடிடுவே. பவ பாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன், அந்த பார சிலுவையிலே எந்த பாவங்கள் சுமந்தாரே. பாவ பாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன், அந்த பார சிலுவையிலே எந்த பாவத்தை சுமந்தாரே. உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கின்றதே எந்த ஆத்துமனே சரையே என்று வாழ்த்திய பாடிடுவே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:16, சங்கீதம் 37:4, நெகேமியா 8:10 இதெல்லாம் படிச்சு பாருங்க. கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு அந்த வசனங்கள் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதபடிக்கு, அருமையானவர்களே, மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதபடிக்கு சில காரியங்கள் இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தோன்றும். விட்டானா பிசாசே விடமாட்டான். பரலோகத்திலிருந்து கீழே தள்ளினார் பாருங்க. அன்னைக்கு இருந்து அவன் வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் மேலதான். எப்ப ஆண்டவர் கீழே தள்ளினாரோ மறுபடியும் அவன் ஆண்டவர்கிட்ட மோத முடியுமா? அதனால அவரால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை டச் பண்ணிட்டான் பாரு. அவன் எரிச்சல தான். ஆண்டவர்கிட்ட அவன் திருப்பி மோத முடியாது. அவரால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் கிட்ட வந்துட்டான். என்ன நயங்காட்டி பயில் காட்டி டெக்னிக்கலா ஏவாள் அம்மா கிட்ட பேசுறான்.
நம்ம எல்லாருக்கும் மாஸ்டர் காப்பி அம்மா, அவங்க தான் முதல் தாய். பேசிட்டா பாத்தீங்களா? அந்த அம்மா மயங்கிடுச்சு. ஏன்னா அப்ப வந்து அங்க இருந்தது ஆம்பளை ஒன்னே ஒண்ணு, அது ஆதாம் தான். நிறைய பேருங்க ஆம்பளைங்க இருந்தாங்க, இதுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது பிரச்சனை. நமக்கு இங்க கொடுக்கப்பட்டது ஆதாம் தான் நம்மளுக்கு கணவர். ஐயோ, இவரு நான் புதுசா வந்து ரொம்ப அன்பா பேசுறாரு, நமக்கு மச்சனா இருப்பானோ இல்ல மாமாவா இருப்பாரோ, நல்லா நம்ம வீட்டுக்காரர் எதுக்கத்தாலும் திட்டுறாரு, இவர் ரொம்ப அன்பா பேசுறாரு, சரி பேச்சு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு இவங்களும் பேசினாங்க. அவங்களுக்குள்ள அன்பு வந்துருச்சு. பாத்தீங்களா? இப்படிதான் பிசாசு. புருஷனுடைய கண்டிப்பு பிடிக்காது, ஆனா இன்னொருத்த அன்பா பேசினா அவனை ரொம்ப பிடிக்கும். பிசாசு நாய வஞ்சகம் தப்பு. அதே போல மனைவனுடைய சாம்பார், மனைவனுடைய சாப்பாடு, மனைவனுடைய கூட்டு பிடிக்காது. எதிர் வீட்டு மகேஸ்வரி செய்யற சாப்பாடு மட்டும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், மெய்யாலுமே நினைச்சுக்காதீங்க, ஆனா நடக்குது. மனைவி கிட்டே தைரியமா சொல்லுவான், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு வேற சொல்லுவான். முதல்ல எல்லாம் சொல்லணும், என்ன இது ஒண்ணுமே நல்லா இல்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு. என்ன முதல்ல சொல்லியிருந்தா பிளேட்டை தூக்கிடுவாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு சாப்பிட்றீங்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு ஏன் போட்டு நாடி சமையல் இது இந்த டீ போட்டு பேசுறானுங்க, கொஞ்சம் கூட பிடிக்காது எனக்கு. உண்மைதான், என் சொந்த மனைவி கூட நான் வாடி போடின்னு பேச மாட்டேன். என்னம்மா எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, அவ்வளோதான். யாருன்னா அப்படி இருந்தால் விட்டு சொல்லுங்க, டீ போட்டு பேசக்கூடாது. அதில் ஒரு அன்பா, அதெல்லாம் தப்பு. இப்போ போட்ட பொம்பளைங்களுமா என்னடான்றாங்க பதிலுக்கு. அந்த காலத்தில் புருஷன் பேர சொல்லக்கூடாதுன்னு அவ்வளோ பக்தி, பதி பக்தி. இப்போ நான் ஒன்றுமே, என்னடா குமார் மார்க்கெட்டுக்கு போகலாமா, அவன் யாரா நம்மளை கூப்பிட்டு, நான் தான் கூப்பிட்டேன், பேர் சொல்லி கூப்பிடுறேன். ஆமா, பேர் வைக்கிறது எதுக்கு, கூப்பிடுறதுக்கு தான். அப்படி ஆயிடுச்சு. இப்போ நயங்காட்டி பயல் காட்டி ஏவாள் அம்மா யார ஏமாத்திட்டான். படுத்து தூங்குறப்ப கூட எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு தேவனாய் கர்த்தர் சொல்லிட்டு போனாரோ அந்த பக்கமே தலையை வச்சு தூங்கினுக்குதியா. ஆண்டவர் ஒன்றும் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே. இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும்தான் நீ சாப்பிடணும், எல்லா மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அது பெரிய கஷ்டமா தெரியும். எல்லா மரத்தின் கனியையும் நீ புசிக்கலாம், இந்த ஒரு மரத்து கனியை மட்டும் புசி. இது பெரிய தண்டனையாமா? சொல்லுங்க, தண்டனையா? அதெல்லாம் விட்டுச்சு. எதுக்கு இப்படி சொல்லணும் அவரு? புசித்தா அதான் இப்ப என்ன ஏமா அந்த ஆளுகிட்ட ரொம்ப என்ன பேசனா, எங்க இருந்து வந்துச்சு, அங்க இருந்து வந்துச்சு. புருஷன் ஆப்பிள வெட்டி 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 அழகா கட் பண்ணி சாப்பிடுவாரு, மனைவி அப்படியே கழிச்சு தின்னும். என்னடான்னா அந்த சுபா ஏவலாம். ஏன்னா அப்ப கத்தி ஏது, அந்த காலத்துல கத்தியே கிடையாது. கத்தி கத்தின்னு நான் கத்தி கத்தி பேசினுக்கிறேன். ஆண்டவர் வந்தார் பாருங்க, ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அந்த யாருமே சொல்ல தேவையில்ல, அந்த மனசாட்சி பேசும். அதே போலதான் நியாய தீர்ப்புல அவங்க மனசாட்சி பேசும். நீ இப்படி 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 எல்லாம் பாவம் பண்ண போ நரகத்துக்கு, அங்க யாரும் சொல்ல போறது இல்லை. இழுத்துன்னு போய் பரலோகத்தில் விட்டாலும் அந்த வெளிச்சம் அவங்களுக்கு எரிச்சலா மாறிடும். அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு ஓடி போய், ஏன்னா பரலோகத்துக்கு கீழே தானே நரகம், பல்ட்டு அடிச்சு பாதாளத்தில் போய் விழுந்துருவாங்க. பரலோகத்துக்கே போனா கூட சரி, எனக்குன்னு ஒரு தகுதி, அங்கதான் நான் நிற்க முடியும். அதான் என் இடம். சுத்திட்டு எங்க சுத்தினாலும் எனக்குன்னு ஒரு இடம், அங்க வந்து நான் சேர்ந்துடணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது பரலோகத்தில் கூட. கணவன் மனைவி 2 பேருமே பரலோகத்துக்கு போனா கூட அங்க அந்த 2 பேரும் பரலோகத்தில் கணவன் மனைவியா வாழ முடியாது. சந்தோஷமான செய்தி. திருநெல்வேலி பக்கம் கணவன் மனைவி 2 பேரும் பரலோகத்துக்கு போனாலும் அவர்கள் பரலோகத்தில் கணவன் மனைவியா இருக்க முடியாதுன்னு ஒரு பிரதர் அல்லேலூயா அவ்வளோ ஆவலா காத்துனுங்கிறார். அவங்க மனைவி பண்ற கொடுமை அவருக்கு தாங்க முடியாததுனால அப்படி வெளிப்படுத்திட்டார். எல்லாரும் அவரை வேடிக்கை பார்க்குறாங்க. கூட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டில் என்னாச்சோ தெரியல, கூட்டமெல்லாம் முடிஞ்சிச்சு. என்கிட்ட வந்தாரு, ஐயா 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 கொஞ்சம் நில்லுங்க ஐயா, இந்த சத்தமா அல்லையில போட்டது நீங்க தானே? என்ன? ஆமா. சரி, இப்போ என்ன ஒரே டவுட்டு, அதை கிளியர் பண்ணிடுங்க, நான் போயிடுறேன். ஒரு வேலை என் மனைவி அங்கே எதிர்க்க வந்து நின்னா எப்படின்னா,
என்னப்பா இது? கொஞ்ச நேரம் நிற்பாங்க, சிரிப்பாங்க, பார்ப்பாங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு இடம். ஏன்னா பரலோகம் ஒரு பெரிய நாடு, அதனால் எப்பவுமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அவங்க இடத்துக்குன்னு. அப்பா இது போதும் பிரதர், நான் ரொம்ப சந்தோஷமாக போவேன் பரலோகத்துக்கு. அப்போ பார்த்தீங்களா அவர் எவ்வளோ தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு பாருங்க. பார்த்துக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.